கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் அருகே உள்ள சோனர அள்ளி பிரிவு சாலையில் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் கருவேலங்காடு பகுதியைச் சேர்ந்த கேஜி மோகன், அவரது மனைவி கார்த்திகா, மகள் அஸ்விகா மற்றும் மகன் ஸ்ரீவந்த் ஆகிய 4 பேரும் திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்றுவிட்டு மீண்டும் மத்தூர் வழியாக பெங்களூர் செல்லும் பொழுது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் கார் லாரியின் அடியில் சிக்கிய நிலையில் காரில் இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து மத்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அங்கு வந்தவர்கள் கிரேனை பயன்படுத்தி பொதுமக்கள் உதவியுடன் காரை மீட்டனர். இந்த விபத்தில் மகள் அஸ்விகா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் மோகனசுந்தரம், அவரது மனைவி கார்த்திகா, மகன் ஸ்ரீவந்த் ஆகிய 3 பேரும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டனர். மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் கேஜி மோகன் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது மனைவி கார்த்திகா மற்றும் மகன் ஸ்ரீவந்த் ஆகிய இருவரும் படுகாயங்களுடன் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த பகுதிகளில் அடிக்கடி விபத்து ஏற்படும் நிலையில் விபத்து குறித்து எச்சரிக்கை பதாகைகள் வைக்க வேண்டும் மற்றும் சாலையை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் அப்பகுதி பொதுமக்களும் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாகவும் அடிக்கடி விபத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த விபத்து நடந்த இடத்தில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன.